ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் கலிலேயாவுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ கலிலேயாவுக்கு போகும்போது சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடினால இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சமாரியா நாட்டு வழியாக வராங்க. வரும்பொழுது அங்கே யாக்கோபுடைய கிணறு அங்கே இருந்தது. அவர் நடந்து வந்த அந்த களைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே வருகிறார். அப்போ சமாரியா ஒரு ஸ்திரீ அங்கே தண்ணி மொல்ல வராங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட தாகத்திற்கு சொல்லி தண்ணீர் கேட்குறாங்க. அந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க, நீ யூதனாக இருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தான்னு எப்படி நீ கேட்கலாம்? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, உன்னிடத்தில் தாகத்துக்கு என்று உன்னிடத்தில் கேட்பவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ அந்த தண்ணீரை என்ன பண்ணியிருப்ப? கொடுத்திருப்ப. தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு ஒன்று கேட்பவர் யார் என்று அறிந்திருந்தால் நீ கொடுத்திருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய முன்னோர்களுடைய யாக்கோபுடைய கிணறாக இருக்கிறது. உன்னிடத்தில் பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறது, எப்படி ஜீவ தண்ணீர் உன்னிடத்தில் கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறாங்க. அப்போ இப்படியே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சமாரிய ஸ்திரீ, ஆண்டவர் எனக்கும் அந்த ஜீவ தண்ணீரை, இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏசப்பா சொன்னோன்னே அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க, அந்த தண்ணீரை எனக்கும் தாருங்கள்னு கேட்குறாங்க. அப்பொழுது நீ போய் என்ன பண்ணு, உன்னுடைய புருஷனை நீ அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. எனக்கு புருஷன் இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நீ உள்ளபடி சொன்னாய், 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருப்பவனு உனக்கு புருஷன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த அம்மா குடத்தை வச்சுட்டு ஓடி போய், மேசியா வருகிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் அவர் சொல்வார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. உன்னுடனே பேசுகிற அந்த மேசியா நான் தான் ஏசப்பா சொல்கிறாங்க. உடனே அந்த குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் கிராமத்தில் எல்லாத்தையும் சொல்லி எல்லா ஜனங்களையும் அழைச்சிட்டு வராங்க. அவங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க ஊரில் 2 நாள் தங்கும்படியாக அவங்க அனுமதித்து அந்த ஊருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. 2 நாள் அந்த பட்டணத்தில் தங்குறாங்க. அநேகர் வார்த்தைகளை விசுவாசம் வைத்தவர்களாக அநேகர் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. பாருங்கள், ஒரு காலம் தாகம் உண்டாகாமல் இருக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அலசி ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தரை அண்டிக் கொள்வோம், எப்போது அவர் மேல் பற்றுதலாக இருப்போம். ஜீவ தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர்